நாமத்தினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிரி மேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதியுமக்கே, ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதியுமக்கே, ஆமென் அல்லேலூயா. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதியுமக்கே, ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதியுமக்கே, ஆமென் அல்லேலூயா. உயர் மதிலையும் தாண்டிட வெள்ளி சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தார். உயர் மதிலையும் தாண்டிட வெள்ளி. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி இவரே. கன மகிமை துதியுமக்கே, ஆமென் அல்லேலூயா.
நீங்கள் கேட்கிறவைகள் கொடுப்பேனென்றே. கேட்கும் வார்த்தையில் நிலைத்திருந்தா நீங்கள் கேட்கிறவைகள் கொடுப்பேனென்றே. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலி வரே. சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலி வரே. கன மகிமை துதியவர்க்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதியவர்க்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் பின்மானத்தால் அழைக்கப்பட்டு உம்மின் அன்பு வைத்த எங்களுக்கு, உந்தன் பின்மானத்தால் அழைக்கப்பட்டு உம்மின் அன்பு வைத்த எங்களுக்கு, சகலமும் நன்மைக்காய் நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் எங்கள் முன் செல்கிறோம். சகலமும் நன்மைக்காய் நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் எங்கள் முன் செல்கிறோம். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலி வரே. சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலி வரே. கன மகிமை துதியவர்க்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதியவர்க்கே. ஆமென் அல்லேலூயா. ஆதியன்பால் அன்பு கொண்டவருக்கும் ஆதி கிரியைகள் செய்வருக்கும், ஆதியன்பால் அன்பு கொண்டவருக்கும் ஆதி கிரியைகள் செய்வருக்கும், ஆயத்தமாக்கிய நன்மைகளை நாங்கள் ஆயத்தமுள்ளோரை சுதந்தரிப்போம். ஆயத்தமாக்கிய நன்மைகளை நாங்கள் ஆயத்தமுள்ளோரை சுதந்தரிப்போம். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலி வரே. சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலி வரே. கன மகிமை துதியவர்க்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதியவர்க்கே. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. Let us continue this time of worship by singing Malayalam hymn.
വിശ്വാസത്താൽ രക്ഷകനെ സ്നേഹത്താൽ എന്നുള്ളം കവിഞ്ഞിടുന്നേ കാണുന്ന വിശ്വാസത്താൽ രക്ഷകനെ സ്നേഹത്താൽ എന്നുള്ളം കവിഞ്ഞിടുന്നേ അവനിൻ സംഗീതവും ബലവും അവനിൻ അഭയഗോപുരവും അവനെ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്നു ഞാൻ അവനെ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്നു ഞാൻ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനെ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനെ സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും പിയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും പിയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ നാഥൻ നൽകിയ രക്ഷ പ്രാപിച്ചതാ മോദത്താൽ നിറഞ്ഞ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നാഥൻ നൽകിയ രക്ഷ പ്രാപിച്ചതാ മോദത്താൽ നിറഞ്ഞ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ ശ്രവിക്കുമ്പോൾ ശബ്ദമനുദിനവും പ്രാപിക്കുമ്പോൾ തരും പുനഃശക്തിയും എനിക്കും ഇടരാതെ അവൻ പാതയിൽ എനിക്കും ഇടരാതെ അവൻ പാതയിൽ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനെ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനെ സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും പിയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും പിയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ എൻ പ്രിയ യേശുനാഥനൽ പോകവാ എൻ സൗഖ്യദാതാവായി കൂടെയുണ്ട് എൻ പ്രിയ യേശുനാഥനൽ പോകവാ എൻ സൗഖ്യദാതാവായി കൂടെയുണ്ട് അവനിൻ മേടിച്ചവൻ ജയിക്കുകയുമേ ജീവന്റെ ബലവും അവനാകയാ എൻ നീരൽ നീങ്ങി ഞാനും ആനന്ദിക്കും എൻ നീരൽ നീങ്ങി ഞാനും ആനന്ദിക്കും നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനെ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനെ സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും പിയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും പിയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ വിശ്വാസ ശോധനയിൽ താങ്ങിടാതെ വിശ്വാസം ജയമായി നടത്തിയിരുന്നു വിശ്വാസ ശോധനയിൽ താങ്ങിടാതെ വിശ്വാസം ജയമായി നടത്തിയിരുന്നു വിശ്വസ്തരോട് ഞാൻ ചേർന്നു നിന്നു പോരാടുമെന്നും സത്യത്തിനാ വിശ്വസ്തനായി നിത്യം സേവിച്ചിടും വിശ്വസ്തനായി നിത്യം സേവിച്ചിടും നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനെ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം
பரந்தவனே நேகிக்கும் மாணிக்கும் சேவிச்சிடும் தீயோனில் ஞானத்திடும் வரே நேகிக்கும் மாணிக்கும் சேவிச்சிடும் தீயோனில் ஞானத்திடும் வரே ചുടേറും നീരു യാത്രയതിൽ ചുടേ പ്രിയൻ തണലായുണ്ട് ചുടേറും നീരു യാത്രയതിൽ ചുടേ പ്രിയൻ തണലായുണ്ട് ചുടനിരഞ്ചുണ്ടി വില കൊടുത്ത അണച്ചിടാമി തൻ തിരുനാമതിൽ പ്രാപിക്കും കിരീടവും ആദീനത്തിൽ പ്രാപിക്കും കിരീടവും ആദീനത്തിൽ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ സ്നേഹിക്കും ആനിക്കും സ്നേഹിച്ചിടും തീയറച്ചലിത്തിടും വരെ സ്നേഹിക്കും ആനിക്കും സ്നേഹിച്ചിടും തീയറച്ചലിത്തിടും വരെ. Hallelujah. Let us end this time of worship by singing Tamil. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உன்னற்புத தீபனை ஸ்தோத்திரே ஓங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போ என்னை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணை துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்திரே ஓங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே படகிலே படுத்து ஒருங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியவை காத்தாரே அல்லேலூயா ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்திரே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே யோர்தானை கடந்தோ
அவர் மேல் வைத்தான். எரிகோவை தகர்த்தான் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தேன், என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதோடு நீவரை சுத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே. விழிப்புடன் கோடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதோடு நீவரை சுத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பெலத்தான், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தேன், என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பெலத்தான், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தேன், என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதோடு நீவரை சுத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதோடு நீவரை சுத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன்னதோடு நீவரை சுத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. 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 பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. Having a time to really allow the Holy Spirit to work in us to transform our lives. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவர் நமக்குள் வந்து கிரியை செய்து நம்மை மறுரூபமாக்கும்படியாக அவருக்கு நாம் நேரம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். Why? Because
we are having this gathering to prepare us for the rapture. இப்படிப்பட்ட கூடுகை நாம் இப்படி கூடி வந்திருக்கிறது எதற்காக என்றால் நாம் எப்படியாகிலும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான். It may be now that Jesus may appear. இப்பொழுது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரலாம். That is why we are yearning, longing for a transformation. ஆகையால் ஒரு மறுரூபத்துக்காக நாம் தவிக்கிறோம், அதற்காக நாம் ஏங்குகிறோம். Oh, is there that cry from within you? Are you able to, is a cry from within you for that transformation, or are you crying for something else? நீங்கள் உங்களுக்குள் ஒரு மறுரூபத்துக்காக தவித்து அழக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே அழுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? If your cry is for transformation, then you will be bursting out in tongues. நீங்கள் ஒருவேளை மறுரூபத்துக்காக கதறுகிறவர்களாக அழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்நிய பாஷைகளில் சத்தமாய் பேசுவீர்கள். Because you want the Holy Spirit to make you ready for the rapture. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கர்த்தருடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக நீங்கள் உங்களை அவருக்கென்று ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். Holy Spirit is groaning within. He wants to groan within us, or he wants to pray within us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறார். Those getting ready for the redemption of their body, for the rapture, they are praying, groaning or praying so great a prayer. அவர் நமக்குள் இருந்து நாம் எப்படியாகிலும் அந்த வருகையில நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும்படியாக அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். Amen. So we who are the church who are getting ready for the rapture, we won't keep quiet. ஆகையினால் சபையாய் இருக்கிற நாம், கர்த்தருடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது அமைதியாய் இருக்க கூடாது. We who have received the first fruits of the Spirit, we groan within us. நாம் நமக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கிற நாம் நமக்குள் இருந்து தவிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். That means we pray. Groaning means we pray fervently. நாம் தவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் நாம் நமக்குள்ளே ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Amen. This is not the time to keep quiet. இது அமைதியா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. It's the time to allow the Holy Spirit to transform us. இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்கும்படியாய் அவரை நமக்குள்ள அனுமதிக்கிற நேரம். If that is your cry, you won't be quiet. இப்படிப்பட்ட தவிப்பு உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் அமைதியா இருக்கவே மாட்டீர்கள். Hallelujah. Let us cry to the Lord. இப்படி நாம் தேவனை நோக்கி கதறுவோமாக. Let the Holy Spirit make us ready to meet Jesus. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுத்துவாராக. Nobody is going to stop you. Nobody will stop you. Speak in tongues. ஒரு காலம் அமைதியா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளில் பேசுவோமாக. The Lord Jesus said, the gates of hell will not prevail against his church. கர்த்தராகிய இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று. For that he said that he is the rock, he is the Christ, the anointed one. அவர்தான் கன்மலை, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். The gates of hell shall not prevail against church if we are built upon Christ, the anointed one. நாம் கிறிஸ்து என்கிறதான அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல், அந்த கன்மலை மேல் நாம் கட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. Whatever may come against us, எந்த சக்திகள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், that is why we need that anointing. அதற்காக தான் அந்த அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. When it be the world or worldliness or spirits of backsliding or whatever that is against the truth, it will not prevail against you. உலகமோ லௌகிகமோ பின்மாற்றத்தின் ஆவியோ எப்படிப்பட்ட சக்திகளா இருந்தாலும் நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வல்லமைகளா இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்வதில்லை. You need
Christ, the anointed one, you need to be built on him. நாம் கிறிஸ்து என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் அந்த கன்மலை மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Amen. If you believe now, he says, I will build my church upon this rock. இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார், நான் என் சபையை இந்த கன்மலை மேல் கட்டுவேன். The gates of hell will not prevail against my church. பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்வது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். Especially at this particular time. விசேஷமாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் Give room for the anointing. நீங்கள் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Amen. Hallelujah, hallelujah. Amen. As you know, these are the days when the whole world is being tossed and shaken. நாம் அறிந்திருக்கிறோம், இந்த நாட்கள் முழு உலகமும் பயந்து நடுங்கி கொண்டு அசைந்து கொண்டிருக்கிறதான ஒரு நாட்கள். Why? Because they don't know what Jesus did on the cross. ஏனென்றால் இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். Now we are going to claim that work which Jesus did on the cross. நாம் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் நமக்காய் செய்தவைகளை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். All you need to do is listen to this and believe it and claim it. நாம் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கவனித்து அவைகளை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். We are going to claim what Jesus did on the cross. நாம் கர்த்தராகிய இயேசு நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். Whatever is happening to the world cannot come near us. உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற எதுவும் நம்மை கிட்டி நெருங்க முடியாது. It can stop the world, but the devil cannot stop us. அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தை ஒருவேளை நிறுத்தலாம், ஆனால் பிசாசால் சாத்தானால் நம்மை ஒருபோதும் நிறுத்த முடியாது. What does the word of God say? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? Jesus has spoiled all the principalities and powers of Satan there on the cross. பிசாசின் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில் இயேசு உரிந்து கொண்டார். These principalities and powers of these ruling spirits that try to influence the countries, the states, the districts and try to bring what they want, the evil spirits. இந்த பிசாசினுடைய வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகாரத்தின் சக்திகள், இவைகள் எல்லாம் உலகத்தை, நாடுகளை, தேசங்களை, மாவட்டங்களை, மாநிலங்களை ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. These are the evil spirits. இவைகள் எல்லாம் பொல்லாத ஆவிகள். Jesus has fully disarmed Satan, who is the head of the principalities and powers, and he has fully disarmed the principalities and powers also. And கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே அவனுடைய பிசாசையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்தது மட்டுமல்லாமல் அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கூட அவர் அழித்து போட்டார். He has disarmed them fully. அவைகளை முற்றிலும் சிலுவையில் அவர் அழித்து போட்டார். உரிந்து கொண்டார். அவர் உரிந்து கொண்டார். He has put them to open shame by defeating them on the cross. அவைகள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு அவைகளை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். So he triumphed over them in the cross. அவைகள் மேல் சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தார். How did he triumph over Satan and the principalities and powers and all these demons on the cross? எப்படி அவர் சிலுவையில் பிசாசையும் அவனுக்கு உண்டான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையின் மேல் எவ்விதமாக அவர் வெற்றி சிறந்தார்? Because through it is written, through his death he destroyed the devil who had the power of death.
நாம் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்தார் அழித்தார் என்று. When the word of God says destroyed, it means he has made him powerless. கர்த்தருடைய வசனம் அவனை அவர் அழித்தார் என்று சொல்லும் பொழுது அவனை செயல் வல்லமை அற்றவனாய் மாற்றினார் என்று நமக்கு அறிவிக்கிறது. And according to the promise God said in the Garden of Eden to Satan, the seed of the woman shall bruise the head. On the cross of Calvary, Jesus crushed the head of Satan. ஏதேன் தோட்டத்துல பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஸ்திரீயின் வித்து உன்னுடைய தலையை நசுக்குவார் என்கிறதான வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தராகிய இயேசு அவனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினார். Through his death he crushed the head of Satan. அவர் தம்முடைய மரணத்தினால் சாத்தானுடைய தலையை சிலுவையில் நசுக்கினார். Head means no more wisdom, no more power, no more authority. தலை என்றால் அவனுக்கு இனிமேல் ஞானம் இல்லை, இனிமேல் அதிகாரம் இல்லை, இனிமேல் வல்லமை இல்லை என்று நமக்கு விளங்குகிறது. When you claim that he has no wisdom or power and authority to work against you, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அதாவது அவனுக்கு இனி ஞானம் இல்லை, அவனுக்கு இனி அதிகாரம் இல்லை, அவனுக்கு இனி வல்லமை இல்லை என்பதை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது, if you claim that Jesus crushed his head, இயேசு அவனுடைய தலையை நசுக்கி விட்டார் என்கிற வார்த்தையை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது, that means he will have no wisdom, power and authority to work against you. அதாவது அவனுக்கு இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்வதற்கு அவனிடத்தில் ஞானம் இல்லை, வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. Then he triumphed over them in the cross. Not only in the cross, in the resurrection. அதற்கு பின்பு இயேசு சிலுவையில் மாத்திரமல்ல உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் அவனை முற்றிலும் ஜெயித்தார். He arose by the mighty power of God. அவர் பிதாவின் வல்லமையினால் அவர் உயிரோடு எழும்பினார். Seated to the right hand of God. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர். Now as we pray this prayer, we are claiming Jesus is the Lord of hosts. நாம் இப்பொழுது இந்த ஜெபம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவை சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தில் அவர் உரிமை பாராட்ட போகிறோம். He's got a name above all. He's exalted far above all the angels. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா தேவ தூதர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. He's got a name above every authority in this world and in the world to come. இந்த உலகத்திலும் இனி வரப்போகிற உலகத்திலும் இருக்கிற எல்லா அதிகாரத்திற்கும் மேலான நாமத்தை அவர் சுதந்தரித்துக் கொண்டார். When he commands, the authorities have to do what he says. அவர் தன்னுடைய வல்லமையினால் அதிகாரங்களுக்கு கட்டளையிடும் பொழுது அவைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Even the earthly authorities. இந்த பூமியில் இருக்கிற அதிகாரங்களும் கூட. Then all things are put under his feet when he arose from the dead. அவர் மரணத்தில் இருந்து மரித்தோரில் இருந்து அவர் உயிரோடு எழும்பின பொழுது எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. That is, Satan is and all these demons are forever crushed under his feet. பிசாசும் அவனுடைய எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக என்றென்றைக்குமாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. So when you claim this, ஆகையினால் இதை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது the exceeding greatness of his power will work in you as you believe this. அவருடைய பயங்கரமான மகத்துவமான வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். When you believe this and claim it, the power of God will come upon you, the exceeding greatness of his power. இதை நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது அவருடைய வார்த்தையில் இருக்கிறதான வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அந்த வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Now the God of peace through that anointing will bruise Satan and all these principalities and powers that is causing all these hindrances for these meetings. He will bruise those demons under our feet right now. இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான தடை செய்கிறதான வல்லமைகள் எல்லா பிசாசினுடைய சக்திகளும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ் அவர் கொண்டு வருவார். Shall we pray for that? நாம் அதற்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். You claim that Jesus is the Lord of hosts. இயேசுவே சேனைகளின் கர்த்தர் என்று நாம் உரிமை பாராட்டுவோம். He is there the right hand of the Father. அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். He is already destroyed Satan and his principalities and powers through his death. அவர் ஏற்கனவே தன்னுடைய மரணத்தின் மூலமாக பிசாசையும் அவருடைய துரைத்தனங்களையும் அவருடைய அதிகாரங்களையும் ஏற்கனவே அவர் அழித்து போட்டிருக்கிறார். He has fully disarmed them and destroyed them. அவைகளை முற்றிலுமாக உரிந்து கொண்டு அவைகளை அழித்து போட்டார். Satan's head is crushed. அவனுடைய தலை பிசாசுனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. On the cross of Calvary. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேல். You say that against Satan in Jesus' name. அந்த வார்த்தையை நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக சொல்லுங்கள். Tell in Jesus' name your head is crushed on Calvary. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை பிசாசை பார்த்து சொல்லுங்கள். உன்னுடைய தலை ஏற்கனவே சிலுவையில் நசுக்கப்பட்டு விட்டது. By the resurrection Jesus crushed you forever under his feet. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினால் அவர் உன்னுடைய தலையை என்றென்றைக்குமாய் நசுக்கி விட்டார் என்று சொல்லுங்கள். You claim it right now. அதை உரிமை பாராட்டுங்கள் இப்பொழுது. Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுவோமாக.
Amen. Now you have claimed and told Satan his head is crushed. Jesus triumphed over him in his resurrection by the mighty power of God. Forever he is crushed under the feet of Jesus. நாம் இப்பொழுது பிசாசை பார்த்து தைரியமா சொல்லிவிட்டோம், உன்னுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. அவர் தம்முடைய மரணத்தினால் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உன்னை என்றென்றைக்கும் அவர் வெற்றி சிறந்தார் என்று நாம் சொல்லிவிட்டோம். Now we are going to get the anointing ourselves. இதற்கு பிற்பாடு நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள Now போகிறோம். the God of peace is going to bruise Satan under our feet. இப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய கால்களின் கீழ் சாத்தானை நசுக்க போகிறார். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுவோம். Amen. Yes, it is done. ஆம், அது அப்படியே ஆயிற்று. By the exceeding greatness of his power, the God of peace has bruised Satan, his principalities and powers, and all the demons that are hindering these gatherings here and all over the world, and crushed them under our feet. Shall we praise God? கர்த்தராகிய இயேசு மகா மேன்மை மகத்துவமானவருடைய வல்லமையின்படி இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக இதே போல எங்கெல்லாம் கூட்டங்கள் நடத்தப்படுகிறதோ அவைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான தடைகளை அவர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah! Praise thee! Amen! Amen! Hallelujah! Hallelujah! Jesus is the Lord of hosts. He fights all our battles and gives us victory over all the hosts of the enemy. They are all defeated before him. Shall we praise him? இயேசுவே சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருந்து எல்லா சாத்தானுடைய சகல சேனைகளையும் நிர்மூலமாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Amen. Hallelujah. 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 Amen. Let us pray. பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல இயேசுவே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த ஒரு இடத்துல கர்த்தாவே கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற மகா பெரிய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுள்ள கரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாக தேவ சமூகம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடி நாள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தாவே
பாடி துதிக்கவும் ஆண்டவரே ஆவியின் வல்லமையினால் நிரப்படவும் அந்த மரணத்துக்கு அதிகாரி பிசாசான வல்லமையை அந்த மரணத்தினால் அழிக்கவும் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தினால் வல்லமையினாலே கர்த்தருடைய ஆவியான வேலையில் நிரப்பினபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தோத்திரம். அந்த வேலையில தேவனே நம்முடைய வல்லமுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசக்கூடிய தாசரகத்தை வல்லமையாக எடுத்து பாவிக்க முடியாது செவிக்கிறோம். இந்த வேலையில கர்த்தாவே நம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை சிங்காசனத்திலிருந்து தேவனே எங்களோடு நீர் பேச முடியாது செபிக்கிறோம். தேவரே ஸ்தோத்திரம். யார் யார் என்ன நிலவரங்களோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே இந்த இடத்தோடு போகும்போது விடுதலையோடு ஒரு சமாதானத்தோடு ஒரு இளைப்பாறுதலோடு கடந்து செல்ல முடியாக வல்லமுள்ள வார்த்தையை தாவே இந்த வேலையில எங்களுக்கு அனுப்பி தரப்போறபடி நாள் நன்றியோடு துதிக்கிறோம். உமது ஆசீர்வாதங்களை வல்லமையாக எடுத்து பாவிக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ச்சியா தேவ சமூகத்தில் எங்களை மறைத்துக் கொள்ளும். எல்லா கணக்கு மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.